உங்களுக்காக சிறப்பு பரிசாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய ரூபாய் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே தற்போது வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஏற்கனவே ஒரு சில பேர் நீங்களாக பொங்கல் பரிசு அனைவருக்கும் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக வருமான வரி கட்டுவோர், அதே போல அரசு பணியில் இருப்பவர்கள், மேலும் சர்க்கரை அட்டை உள்ளவர்களுக்கு என இந்த 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டு அவர்கள் 3 பேருக்கும் கிடையாது. மற்ற அனைவர்களுக்கும் பொங்கல் பரிசு ரூபாய் ரூபாய் ரொக்கமாக அந்தந்த ரேஷன் கடையில் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்த நிலையில் தற்போது அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டு அந்த 3 கட்டங்களுக்கு உள்ளவர்களுக்கு ரேஷன் வாங்குபவர்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 கிடையாது என்று ஏற்கனவே அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளும் அங்கு டோக்கன் பெற்றுக் கொள்ளலாம் என்று தொடர்ச்சியாக கூறிய நிலையில் தற்போது அனைத்து குடும்ப அட்டைதாரரும் தற்போது டோக்கன் பெற்றுக்கும் சூழலில் இந்த அறிவிப்பானது அரசு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் இந்த ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.